25-26 வருடம் ஒருத்தரோட குடும்பம் நடத்திட்டு இவரால் எனக்கு மன உளைச்சல், அதனால இவரை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வர்றவங்களை பார்த்து அவர்களை நோக்கி நிறைய குற்றங்களையும் கேள்விகளையும் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குங்க. அண்ணனுக்காக நாங்கள் 1000 அக்காக்கள் இருக்கோம், தங்கச்சிகள் இருக்கோம், அம்மாமார்கள் இருக்கோம், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு பெண்களை பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆனால் அவருடைய மனைவியின் இடத்துல நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போ யோசித்து பேசுகிறாங்களா இல்லை யோசிக்காமல் பேசுகிறாங்களா? கரெக்டாக நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன். ம், ஒரு டவுட்டுமா. நான் வந்து ஒரு முக்கியமான வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப டென்ஷன் ஆகி முகமெல்லாம் வேர்த்து போய். இப்போ வந்து என்ன டவுட் உனக்கு? காலையிலே இந்த மாதிரி வீடியோவா பேசிட்டு இருப்ப, இது நமக்கு தேவையில்ல. நான் கேட்குற சந்தேகத்துக்கு மட்டும் நீ எனக்கு பதில் சொல்லுமா. என்ன சந்தேகம் சொல்லு. ஈரான்ல போர் நடக்குதுல்ல, அதோட அடிப்படை காரணம் மட்டும் அது என்ன எக்ஸ்பிளைன் பண்றியா? சரி, உன்னோட சந்தேக கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த கஷாயத்தை அப்படியே குடிச்சிக்கிட்டே கேளு. கஷாயமா? ஆமாம், குடி. இப்போ உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த சின்ன சின்ன மலைகள் இருக்குல்ல, அந்த மலைகளோட மேலே முருகர் சிலை அல்லது ஏதாவது ஒரு கோவில் வந்து வச்சு வழிபடுவாங்க. அதோட காரணம் என்ன அப்படின்னு உனக்கு தெரியுமா? நீயே சொல்லுமா. இந்த மலையில் கை வச்சிடக்கூடாதுப்பா, சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு நினைப்போம். ஆமாம்மா. இப்போ உனக்கு தெரிஞ்ச மலை ஒன்று சொல்லு பார்ப்போம். பச்சைமலை, அப்புறம் வந்து பழனி, அப்புறம் ஓகே, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே போல் எந்த நாட்டில் எல்லாம் ஆயில் இருக்கோ அந்த நாடெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அமெரிக்காக்காரங்க வந்துட்டு படையெடுக்கிறாங்க. புரியுதா? ஏன் அந்த ஆயில் புரியல. இந்த ஆயிலை வச்சு தான் இங்கே அரசியல் நடக்குது. அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஈரானில் ஆயில் நல்லாவே கிடைக்குது. அப்போ அந்த ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு யார் போய் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்காரங்க உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஈரான்காரங்க கொஞ்சம் சுதாரித்து மேலே மேலே வர்றவங்கலாம், ஓ நம்ம நாட்டில் இருக்கிற ஆயிலுக்கு என்னைய அடுத்த நாட்டுக்காரன் வந்து சொந்தம் கொண்டாடுறானே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த இங்கிலாந்துக்காரங்களுக்கு நம்ம மட்டும் தனியாக அவனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகளை சேர்த்து முக்கியமாக அமெரிக்காவை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஈரானுக்கும் சுற்றி வர இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளுக்கும் எப்போ பாரு பிரச்சனை, போர், சண்டை, வம்புன்னு போயிட்டே இருந்தது. அந்த இங்கிலாந்துக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அமெரிக்கா வந்து இதுக்குள்ள வந்தா அமெரிக்காவுக்கு தான் எல்லா எண்ணெயும் போயிடும். அப்படி இருந்தா ஏன் அமெரிக்காவை இன்வால்வ் பண்றாங்க? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு இன்னொருத்தனுக்கும் பகை, உன்னைய நான் வந்து நேரடியாக தாக்காம இன்னொருத்தனை வச்சு உன்னை தாக்க நினைக்கிறேன். எனக்கும் ஆப்பு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஆப்படிக்கையில தானே அது உணர்வாங்க. அதனால அவங்களுக்கு புரியாது. அது இந்த இங்கிலாந்துக்காரங்க அமெரிக்காக்காரங்களை உள்ள கொண்டு வராங்க, அப்புறம் சில நாடுகளை உள்ள கொண்டு வராங்க, எல்லாரும் சேர்ந்து ஈரானை அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் ஈரானில் இருக்கிறவங்க எப்பா எங்கள் நாட்டு வளம் எங்களோடதுப்பா, அதை விட்டுருங்க, நீங்கள் உரிமை கொண்டாடாதீங்க அப்படின்னு தான் போராடுறாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி பிம்பத்தை வந்து காண்பிக்கிறாங்கன்னா, இப்போ எல்லாருமே பார்க்குறவங்களுக்கு எப்போ ஈரானை வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஈரான் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி தோணும். அப்ப எல்லாருமே ஒரு இடத்துல சேர்ந்து நின்று ஒருத்த மட்டும் தனியா இருந்தானா அவர் ரொம்ப கெட்டவன்ட்டு எல்லாரும் ஒரு சைடில் நிற்பாங்க. ஒருத்தனை மட்டும் ஏற்ற மாதிரி நிற்க வச்சு அவனை கேள்வி கேட்பாங்க. கூட்டமாக இருக்கிறவங்க நல்லவங்க, தனியாக இருக்கிறவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்தது. இப்போ எப்படின்னா எல்லாரும் ஒரு சைடு நிற்கிறாங்க, ஒருத்தனை மட்டும் தனியாக விட்டுருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதை கவனிக்கணும். என்ன நடக்குது, அவன் யார், எதனால் அவன் போராடுறான், அவனுக்கு என்ன தேவைகள் இருக்குது, ஏன் அவனை மட்டும் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்தித்தோம் அப்படின்னா அவனோட வாழ்வாதாரத்துக்கு அவனுடைய நாட்டு வளத்துக்கு அவன் போராடுறான் அப்படிங்கையில் அவனை எப்படி தப்பானவன்னு நம்ம காண்பிக்க முடியும். எது நடந்தாலும் ஒரு தடவை 4 தடவை யோசிக்கணும். ஒருத்தன் நினைக்கிறான், ஒருத்தன் உள்ளே வர்றான், நமக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சேர்ந்து போய் அவனை அடிக்கையில் நாளைக்கு எவன் நமக்கு சப்போர்ட் பண்ண வந்தான்னா அவனே நம்மளை அடிப்பாங்கிறத கொஞ்சமாவது புரிதலோடு பயணிக்கணும், புரிதலோடு அணுகணும். அதுதான் முக்கியம். ஆமாம். இது இந்தியா இன்வால்வா? இந்தியா வந்து எப்பயுமே யாருக்கும் ஒரு சாராராக நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி வர்றேன் அப்படின்னு போக மாட்டாங்க. நடுநிலையாக தான் இருப்பாங்க. 2 பக்கமுமே சமரசமாக, நீனும் சமாதானமாக போ, நீனும் சமாதானமாக போ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியா எதுக்கு எல்லாரும் பகைச்சிக்கிட்டு நம்ம யாரையும் பகைக்க வேணாம் அப்படின்ட்டா. ஆமாம். இந்த பெரிய தலை, அந்த பெரிய தலை, இது 2 தலையும் பேசிக்கிட்டு இது 2 தலையும் முடிவெடுத்துக்கிடுது. இதில் யார் பாதிக்கப்படுறா? மக்கள். மக்கள். இப்போ நைட்டு வந்து தகவலில் ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ இடம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு பக்கத்தில் பெண்கள் தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்குதான், அதில் குண்டு போய் விழுந்திருக்கு. அப்பாவி குழந்தைங்க வந்து அதில் பாதிக்கப்பட்டாங்க, இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது நமக்கு எந்த அளவு உண்மைன்னு தெரியலை. ஸோ அந்த மாதிரி அப்பாவி பிள்ளைகள், அப்பாவி மக்கள் வந்து இந்த போர்னால இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புரியுதுமா? அவங்க 2 பேர் சண்டை போடுறதுல வந்து மக்கள் தான் அவசரப்படுறாங்கன்னு சொல்ல வரியா? ஆமாம். சரி, இவ்வளோ நேரம் கதை கேட்டல, இந்த போருக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது புரியுதா? என்கிட்ட இருக்க பொருளை நீ கேட்க வர, அதை நான் தராமல் நான் அடம் பிடிக்கிறேன், அதுக்கு நீ அடிக்க வர. உன்னை அடித்து உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? புரியுதுமா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டான். நான் நெக்ஸ்ட்டு பேசுகிறேன். பை.